ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கு நான் ஆனியன், அதுக்கப்புறம் டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 3 க்ரீன் சில்லியும் எடுத்து வச்சுருக்கேன். மல்லி புதினா எடுத்து வச்சுருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் காஷ்மீரி சில்லியும் சாதா சில்லியும் எடுத்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர், லெமன் ஜூஸ், இவ்வளவும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அந்த சில்லியை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட இந்த ஸ்பைசஸும் பாதி அதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி அதையும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு பேனில் ஆயில் அண்டு கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்பைசஸை போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நான் ஒரு 2 பெரிய ஆனியன் போல் கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுறலாம். அதாவது இந்த பிரியாணியில் பார்த்திங்கன்னா ரொம்ப மசாலாஸ் இருக்காது. எங்கள் ஊர் பிரியாணிலெலாம் நாகர்கோவில் பிரியாணிலெலாம் நிறைய மசாலாவாக இருக்கும். இதில் அதிகமாக மசாலா ஆட் பண்ண மாட்டாங்க. நம்ம இதில் க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சால்ட் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். ஈஸியாகவே செய்திடலாம் இந்த பிரியாணி. அதுக்கப்புறம் டொமேட்டோவை கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் ஆட் பண்ணிட்டோம். மல்லி புதினாவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம அந்த ஜிஞ்சரும் கார்லிக்கும் அரைச்ச சில்லியும் சேர்த்து அரைச்ச விழுதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இது ரெட்டாக தான் இருக்கும் இந்த பிரியாணி, மஞ்சையாக இருக்காது. அப்புறம் சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா மூடி போட்டு வேக வைக்கலாம். அதுக்கப்புறம் நான் லிக்விடாக தான் தயிர் வச்சுருக்கேன். அதையும் அதில் ஆட் பண்ணிட்டேன். லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரைஸுக்கு தேவையான வாட்டரையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி வச்சு அது கொதிக்கட்டு. நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நான் ரைஸ் கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதில் அந்த ஆவி வெளியில் போகாத அளவுக்கு நான் நல்லா மூடி தம் போட்டு வச்சுருந்தேன். இப்போ நமக்கு நல்ல குக் ஆயாச்சு பிரியாணி. சூப்பரான ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி இப்போ நமக்கு ரெடி ஆகிட்டு. ஈஸியாகவே நமக்கு இப்போ பிரியாணி ரெடி ஆகிட்டு. வேறு எந்த விதமான இன்க்ரீடியன்ஸும் நம்ம இதில் சேர்க்கலை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.